கேரள நடிகை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் தனது முன்னாள் கணவர் திலீப் விடுவிக்கப்பட்டதை நடிகை மஞ்சு வாரியர் மறைமுகமாக சாடியுள்ளார். 6 பேருக்கும் வழங்கப்பட்ட தண்டனையை வரவேற்பதாகவும் அதே நேரம் திலீப் விடுதலையை மறைமுகமாக எதிர்த்துள்ளார். கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் அங்கமாலி அடுத்த அத்தானி பகுதியில் கடந்த 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி பிரபல நடிகை ஒருவர் படப்பிடிப்பு முடிந்து கேரவனில் சென்றுள்ளார். பின்னால் காரில் வந்த ஒரு கும்பலைச் சேர்ந்தவர்கள் கேரவனை தடுத்து நிறுத்தி அதன் உள்ளே அத்துமீறி நுழைந்து நடிகைக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துள்ளனர். இதுகுறித்து நடிகை அளித்த புகாரின் பேரில் கேரள மாநில குற்றப் புலனாய்வு போலீசார் விசாரணை நடத்தினர். பல்சர் சுனி என்ற சுனில்குமார் உள்ளிட்ட சிலர் கைது செய்யப்பட்டனர். சிறையில் இருந்தபோது பல்சர் சுனி எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் பிரபல மலையாள நடிகர் திலீப்பும் கைது செய்யப்பட்டார். நடிகையுடன் ஏற்கனவே இருந்த முன்விரோதம் காரணமாக திலீப் சதித்திட்டம் தீட்டி கும்பலை ஏவி நடிகைக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக புகார் கூறப்பட்டது. திலீப் கைது செய்யப்பட்டார். 85 நாள் சிறைவாசத்திற்கு பிறகு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து நடிகர் திலீப், பல்சர் சுனி உட்பட மொத்தம் 9 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு குற்றச்சாட்டும் பதிவு செய்யப்பட்டது. மலையாள நடிகை காவ்யா மாதவன் திலீப் இடையிலான உறவு குறித்து திலீப்பின் மனைவியான மஞ்சு வாரியரிடம் அந்த நடிகை கூறியதாகவும், இதனால் கோபமடைந்த மஞ்சு வாரியர் திலீப்பிடமிருந்து விவாகரத்து பெற்று பிரிந்து சென்று விட்டதாக கூறப்பட்டது. மனைவி பிரிந்ததற்கு அந்த நடிகைதான் காரணம் என்று கருதிய திலீப் கூலிப்படையை பயன்படுத்தி அவரை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியதாகவும், பல்சர் சுனி இதற்கு உறுதுணையாக இருந்ததாகவும் குற்றப்பத்திரிகையில் போலீசார் பதிவு செய்திருந்தனர். எர்ணாகுளம் முதன்மை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை சுமார் 8 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. விசாரணையின் போது போலீஸ் தரப்பில் ஆஜரான 28 சாட்சிகள் திடீரென பிறை சாட்சிகளாக மாறினர். வழக்கின் விசாரணை முடிவடைந்த நிலையில் நீதிபதி ஹனி எம் வர்கீஸ் கடந்த 8ஆம் தேதி தீர்ப்பு வழங்கினார். நடிகைக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த வழக்கில் நடிகர் திலீப் மீதான குற்றச்சாட்டுக்கு போதிய ஆதாரம் இல்லை என்று கூறி அவரை நீதிபதி விடுதலை செய்தார். திலீப்பின் நண்பர் சரத், மேஸ்திரி சுனில் ஆகியோரும் விடுதலை செய்யப்பட்டனர். பல்சர் சுனி, மார்டின், ஆண்டனி, பி மணிகண்டன், பிரதீப், விஜேஷ், வடிவால் சலீம் ஆகிய 6 பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. இந்நிலையில் 6 பேருக்கான தண்டனை விவரத்தை நீதிபதி ஹனி எம் வர்கீஸ் கடந்த வாரம் அறிவித்தார். இதில் முதல் குற்றவாளியான பல்சர் சுனிக்கு 20 ஆண்டுகள் சிறை மற்றும் ரூபாய் 7.5 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டது. மற்ற 5 குற்றவாளிகளுக்கும் தலா 20 ஆண்டுகள் சிறையும் ரூபாய் 50,000 அபராதமாக விதிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பில் திலீப்பின் விடுதலை கடும் விவாதத்திற்கு உள்ளானது. மலையாள நடிகைகளான பார்வதி, ரம்யா நம்பீசன் மற்றும் ரீமா கலிங்கல் உள்ளிட்ட பலரும் தீர்ப்புக்கு எதிராக கருத்து தெரிவித்தனர். இவர்களோடு பெண்கள் நல அமைப்பும் எதிர்ப்பு தெரிவித்தது. இதனிடையே கேரள அரசு சார்பில் திலீப் விடுதலையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாக கேரள சட்ட அமைச்சர் பி ராஜீவ் தெரிவித்தார். இதனிடையே நீதிமன்றத்தில் இருந்து விடுதலைக்கு பின்பு வெளியே வந்த திலீப் அவரது முன்னாள் மனைவி மஞ்சு வாரியரை குற்றம் சாட்டினார். அவர்தான் இந்த வழக்கில் சதி இருப்பதாக கூறியதாகவும், அதற்கு பிறகுதான் தனக்கு எதிராக சதி தொடங்கப்பட்டது எனவும் கூறியிருந்தார். இந்த நிலையில் மஞ்சு வாரியர் திலீப் விடுதலைக்கு மறைமுகமாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நீதிமன்றத்தின் மீது தனக்கு மிகுந்த மரியாதை உள்ளதாகவும், ஆனால் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவருக்கு நீதி இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். குற்றத்தை உடல் ரீதியாக செய்தவர்கள் மட்டுமே தண்டிக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த கொடூர செயலை திட்டமிட்டு அதற்கு வழிவகுத்தவர் இன்னும் சுதந்திரமாக நடமாடுவதாகவும் தெரிவித்துள்ளார். அது மிகவும் அச்சமூட்டுவதாகவும், இந்த குற்றத்தின் பின்னணியில் உள்ள அனைவரும் பொறுப்பேற்கும் போதுதான் நீதி முழுமையடையும் எனவும் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.